Hello all, welcome to our channel Max Arivom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th standard Max term 3 example 1.5. Find the sum of 0.16 and 0.77 using decimal grid model. So decimal grid model பாத்தீங்கன்னா இங்க ஒரு grid கொடுத்திருக்கோமா, இதுல வந்துட்டு 100 boxes இருக்கும். Each box வந்துட்டு 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே கொஷினில் இருக்க நம்பர்ஸில் டபுள் டிஜிட் தள்ளி டாட் இருக்கனால நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 0.16 16/100 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் டிஜிட் தள்ளி டாட் இருக்குது. ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு 2 டிஜிட் தள்ளி டாட் வரும். ஸோ இந்த 0.16 வந்துட்டு 16/100 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 பாக்ஸில் 16 பாக்ஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். அதே மாதிரி 0.77 அப்படின்றத 100 77/100 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா அவுட் ஆஃப் 100 பாக்ஸ்ல 77 பாக்ஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0.16 plus 0.77. ஸோ 16/100 plus 77/100 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 100ல 16 பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 பாக்ஸ், ஒரு காலம் பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸ், ஒவ்வொரு காலம் அண்ட் ரோவும் 10 பாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக நான் ஷேட் பண்ணிட்டேன். இது 10 பாக்ஸு. நெக்ஸ்ட்டு 6 கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. ஸோ 0.16 பார்த்தீங்கன்னா 16/100ன்னு ரைட் பண்ணோம். அவுட் ஆஃப் 100ல 16 பாக்ஸஸ் நம்ம ஷேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 77/100. ஸோ அவுட் ஆஃப் 100ல 77 பாக்ஸ் வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4. ஸோ இங்கே 4 இருக்கு, 4 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10, இது ஃபுல் காலம் வந்துட்டு 10. ஸோ ஆல்ரெடி 4, இந்த ஒரு 10 14. நெக்ஸ்ட் காலம் பண்ணால் 24. நெக்ஸ்ட் பண்ணுறப்போ 34. நெக்ஸ்ட் பண்ணுறப்ப 44. நெக்ஸ்ட் 54. நெக்ஸ்ட் 64. நெக்ஸ்ட் 74. ஸோ 74 பண்ணிட்டோம். நமக்கு 77 கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு 3 தான் தேவை. ஸோ அந்த 3யை கவுண்ட் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். 74, 75, 76, 77. ஸோ இந்த 3யை மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த சம்முன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸ் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஈச் 10ன்றதுனால 10 20 30 40 50 60 70 80 90 அண்ட் ஈச் ஒன்று. ஸோ 90க்கு அப்புறம் 91 92 93. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர் 93 அவுட் ஆஃப் 100. ஸோ அவுட் ஆஃப் 100ல 93 நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். நமக்கு டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சரையும் நம்ம டெசிமல் எடுத்துக்கலாம். டிவைடட் பை 100 இருக்கனால 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். ஸோ 93 1 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுட்டேன், முன்னாடி ஒரு 0 போட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6. ஃபைண்ட் 0.52 minus 0.08 யூசிங் த டெசிமல் கிரிட் மாடல். ஸோ இதுவும் அதே தான். மேலே அடிஷன் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்துட்டு சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 0.52 எப்படி எழுதிக்கலாம்? 2 டிஜிட் தள்ளி டாட் இருக்கு. ஸோ அதனால 52 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னா அவுட் ஆஃப் 100ல 52 பாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் 0.08 கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் 0 இருக்கனால நம்ம இந்த சிங்கிள் 8 மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 8/100. 8க்கு முன்னாடி நம்ம 0 போட்டாலும் அது 8 தான் கன்சிடர் பண்ணிப்போம். அதனால 8/100ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100ல 8 வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி நமக்கு 52 இருக்கு, 8 இருக்கு. இது என்ன பண்ணிருக்க சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட 52 பாக்ஸஸை ஷேட் பண்ணிட்டு அதுல இருந்து 8 பாக்ஸஸை கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 52 பாக்ஸை ஷேட் பண்ணிக்கலாம்.
ஈச் காலம் 10ன்றதுனால ஃபஸ்ட்டு 5 காலம் ஷேட் பண்ணிட்டோம்னா 50 கிடச்சிரும். அடுத்து ஒரு 2 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணிட்டேன் 10, நெக்ஸ்ட்டு 20, நெக்ஸ்ட்டு 30. எக்ஸாமில் நீங்கள் கலர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பாக்ஸ் யூஸ் பண்ணி பென்சிலில் நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். 40, 50, 52 கொடுத்துருக்காங்க, அதனால் 50க்கு அப்புறம் 1, 2 இந்த 2 பாக்ஸ் மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். -8 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம 8 வந்துட்டு கிராஸ் பண்ணிக்கலாம், அதாவது 8 பாக்ஸஸாக கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஸோ ரிமைனிங் இருக்க பாக்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் எப்படி எழுதிக்கலாம்னா 0.52 minus 0.08 இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம். 52/100 minus 8/100. ஸோ 52லேருந்து இப்போ நம்ம 8 இது பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4 காலம்ஸ் 40 வந்துடும். 41, 42, 43, 44. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 44/100. ஸோ டிவைடட் பை 100 கொடுத்தனால 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கலாம். 44 2 டிஜிட் முன்னாடி டாட்டு ஒரு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.72 minus 0.51 யூஸிங் கிரிட். ஸோ இதுவும் அதே தான், சப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 0.72 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 72 out of 100ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 0.51 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 51 out of 100ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம 72 பாக்ஸுக்கு ஷேட் பண்ணிவிட்டு அதில் 51 பாக்ஸஸாக கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 72 ஷேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காலம் 10, next one 20, next 30, 40, 50, 60, 70, so 72, 1, 2. ஸோ 72 ஷேட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு 51 கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. ஸோ 51 ஷீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 9 இருக்கு, இங்கே 10 இருக்கு, 19, 20, 21. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 0.72 minus 0.51 72/100 minus 51/100ன்னு ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா 21 கிடச்சிச்சு. ஸோ 21/100 ரைட் பண்ணிக்கலாம். டெசிமலில் கொடுத்துருக்கனால நம்மளும் 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 21 2 டிஜிட் தள்ளி டாட்டு முன்னாடி ஒரு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.8 ஆட் 3.2 + 6.4. ஸோ நம்ம ஆல்ரெடி கிரிட் மாடல் பார்த்துருப்போம். இங்கே வந்துட்டு நம்ம நார்மல் அடிஷன் பண்ணிக்கலாம். டாட் வச்சுருக்கனால நம்மளும் ஆன்சரில் டாட் வச்சு டெசிமல் ஆக்கிக்கலாம். ஸோ 3.2 6.4. ஸோ இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 4 + 2 6 டாட்டு 3 + 6 9. ஸோ 9.6 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் சப்ராக்ட் 7.5 minus 3.4. ஸோ இதுவும் நம்ம நார்மலாகவே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 7.5 3.4 மைனஸ் பண்ணிக்கிறோம். 5 - 4 1 பாயிண்ட்டு 7 - 3 4. ஸோ 4.1 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.